கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ கப்புள் இன் அ மேரிட் லைஃப். இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். இந்த சேனல் வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அக்செப்டிங் ஈச் அதர் டிஃப்ரென்ஸ். இப்போது ஹஸ்பண்ட் வளர்ந்த விதம் வேறையாக இருக்கும், நம்ம வளர்ந்த விதம் வேறையாக இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இப்போ புது ஒரு உறவுக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிஃப்ரென்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் அக்செப்டன்ஸ். அடுத்தது என்கரேஜிங் ஸ்பிரிச்சுவல். இப்போது ஒரு பார்ட்னர் வந்து நிறைய ப்ரேயர் பண்ணுறதவங்களா இருப்பாங்க, இல்லைனா சாமி வழிபடுறவங்களா இருப்பாங்க. இன்னொரு பார்ட்னர் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் மேரேஜ் லைஃபுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் என்ட்ரு ஆகும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க பண்ணுறாங்களா, ஓகே, நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமல் நீ பண்ணு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஒருவேளை ஹஸ்பண்ட் அப்படி இருந்தால் கூட ஒய்ஃப் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, ஒய்ஃப் அப்படி இருந்தால் ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து அவங்களே வருவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாருக்குமே முக்கியம்தாங்க. அதில் ரெண்டு பேரும் பார்ட்னராக கடவுளுக்குள்ளே இருக்கும்போது கடவுள் சூப்பராக நம்மளை உயர்த்துவார். ரொம்ப முக்கியமானதுங்க சப்போர்ட்டிங் ஈச் அதர் கோல்ஸ். இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கோல் இருக்கும். எனக்கு இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதில் சர்டைன் திங்ஸ் எனக்கு நான் வச்சுருக்கேன்னா அந்த கோலுக்கு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஹஸ்பண்டும் இப்போ வேலைக்கோ இல்லைனா இது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சில சர்டைன் கோல்ஸ் வாங்கலாம். லைக் வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரிலாம் ஐடியா இருக்கும்போது அந்த கோலை அவங்க சரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும், நான் சம்பாதிக்கிறேன்னா என் கோலை அச்சீவ் பண்ணணுன்னா அப்படி இருந்தால் அது வந்து ஒன்றா போகாதுங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அவங்க கோலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்கள் கோலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். ரெண்டு பேரோட கோல் ஒரே கோலாக மாறிடணும். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. ஷோயிங் அப்ரிசியேஷன். இப்போது நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா வீட்டில் இருக்கேன், நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை என்னோடய பார்ட்னர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு இன்றைக்கி புதுசாக யூடியூப்பை பார்த்து சமைச்சிருந்தேன், அதை அவங்க நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பாராட்டும் போது அது நான் சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சிடும்ல நல்லா இல்லைன்னு. ஆனால் அவங்க பாராட்டும் போது ஓகேப்பா, என்னோடய பார்ட்னர் எனக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சதுனால எனக்கு பாராட்டினார்ல, அப்போ என் பார்ட்னர் எவ்வளோ வசதின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். அதே போல் தான் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்தாருனா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாருனா எனக்குன்னு மற்றவங்களாம் பாரு யூடியூப்பில் பாரு அப்படியெல்லாம் செய்கிறாங்க, நீ இன்னும் இந்த பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேசாமல் எனக்குன்னு என் புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர நேரத்தில் எனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு மல்லிப்பூ பிடிக்குமான்னு என்ன பிடிக்கும்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தார்ல, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்க. மாறி மாறி அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, நிறைய நாள் சூப்பராக வாழலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீயிங் அவைலபிள் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். நம்ம டிஃபிகல்ட் டைம்ஸில் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கூட வந்து கண்டிப்பாக ப்ரெசன்ஸில் இருக்கணுங்க, அவைலபிளாக இருக்கணும். எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து நீங்கள் அமைதியாக இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பார்ட்னருக்காக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஒரு ஒர்க் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வராங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் ஒர்க் லைஃப்பில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து கேட்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும். அரல்ஸ் வந்து உங்களால் வந்து மோட்டிவேட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணலாம். அரல்ஸ் வந்து நீங்கள் எமோஷ்னலாக அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சாலும் உங்களால் சப்போர்ட் கொடுக்கலாம். சில டைம் வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ் வேரி ஆகலாம். அதில் வேரி ஆகிற இப்போ ப்ரெசண்ட்டாக நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சந்திச்சுட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து டெப்ட், லோன், இஎம்ஐ, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. அதில் மேரேஜ் ஆன நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெப்ட் வந்து அவசியமான டெப்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த லோன் வந்து ஒரு அவசியமான லோனான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை எப்படி அடைக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க. பேசிவிட்டு அதை வந்து அடைக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து பாருங்கள். நீங்கள் மியூச்சுவலாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த லோன் ஆரல்ஸ் இஎம்ஐ அந்த டெப்ட்ஸை வந்து நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து நீங்கள் டிஃபிகல்ட் டைமில் உங்களோட பார்ட்னருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், கீப்பிங் ரொமான்ஸ் அலைவ். கீப்பிங் ரொமான்ஸ் அலைவ்னா உடனே வந்து நம்ம இன்டிமேசி அந்த மாதிரி இடத்துக்கு போயிடாதீங்க. இட் நாட் ஓன்லி தட் இஸ் ரொமான்ஸ், இது அதையும் தாண்டி
ரொமான்ஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து 2 பேரும் கப்புலாக இருப்பீங்க, நீங்கள் கை கோர்த்துட்டு நடந்து போகிறதே ஒரு ரொமான்ஸ் தான். நீ அழகாக இருக்கிற, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதே ஒரு ரொமான்ஸ் தான். நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட எதனா ஒரு இடத்துக்கு போகும்போது சில விஷயம்லாம் சர்ப்ரைஸ், சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறீங்களே, அதுவே நல்ல ஒரு ரொமான்ஸ் தாங்க. ரொமான்ஸ் வந்து ஒரு கப்புளுக்குள்ளே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதனால அந்த ரொமான்ஸ்ன்றதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ரொமான்ஸ்னால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன நினச்சிருக்காங்க, உடனே வந்து கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒன்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க உண்மையாலே ரொமான்ஸு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 2 பேரும் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது பிரிவினை இல்லாமல் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ரொமான்ஸ் தான். சின்ன 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 சர்ப்ரைசஸ் பண்ணுறது எல்லாமே ரொமான்ஸ் தாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணாலே நீங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற ரொமான்ஸ் வந்து என்றைக்குமே குறையாது, லைவாகவே இருக்கும். நீங்களும் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பீங்க. 7th பாயிண்ட், அவாய்டிங் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்னைப்பர்லாம் வந்து சைலண்ட்டாக தானே சுடுவாங்க, அந்த மாதிரி தாங்க. ஒரு சண்டை வருது ஒரு கப்புளுக்குள்ளே வந்து, கண்டிப்பாக வந்து சண்டை இல்லாமல் மேரேஜே இல்லைங்க. ஸோ சண்டை வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சண்டையில் நீங்களும் சண்டை போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க, ஒரு கப்புளுக்குள்ளே வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து வெற்றிடம் ஏற்படும். நீங்கள் கப்புளுக்குள்ளே சண்டை போடுறீங்க, ஒருத்தர் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெற்றிடம் ஏற்பட்டுரும். வெற்றிடம் ஏற்பட்ட பிறகு என்ன ஆகும்னா, அவங்க சொல்கிறது எதையும் வந்து நீங்கள் கேட்காம விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்காது. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறதுனால வந்து வெளியில் சைலண்ட்டாக இருக்கலாம். நம்ம வந்து வெளியில் சுற்று வட்டாரத்தில் வந்து எங்கன்னா சண்டை நடக்குது, அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கலாம். ஏன் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே போகணுன்றதை யோசித்து நம்ம சைலண்ட்டாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலிக்காக இருக்கலாம். மற்ற சில இடத்துலலாம் வந்து ஒருத்தவங்க சில பேர் வந்து சில இடத்துல வந்து காசிப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா காசிப் பண்ணுற இடத்துல வந்து நம்ம பேசினா நம்மளுக்குமே வந்து அந்த இது வந்து சேர்ந்துடும். அதனால் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இது உள்ள வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து ஒரு போர்க்களமாக மாறிடுங்க. ஏன்னா சைலன்ஸ் கில்ஸ், சைலன்ஸ் கில்ஸ். அதனால் சைலண்ட்டாலாம் இருக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் 2 பேர் தான் வந்து இந்த உலகத்தையே வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் சேர்ந்து தான் நிறைய விஷயத்த சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் சேர்ந்து தான் நிறைய விஷயங்களை பண்ண போகிறீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்ற மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே வந்து நல்லா ஜாலியாக பேசி இந்த சைலன்ஸ் எல்லாம் வந்து சைலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் மேரேஜ் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். கடைசி பாயிண்ட், 8th பாயிண்ட், க்ரோயிங் ஓல்ட் டுகெதர் கிரேஸ்ஃபுல்லி. இந்த பாயிண்டில் வந்து நிறைய பேர் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த பாயிண்ட்டை கேளுங்க. நம்ம வந்து மேரேஜ் ஆகுது 20 to 30 வந்து நல்லா செம்ம ஜாலியாக இருப்போம், செம்ம ஆக்டிவாக இருப்போம். அதுக்கப்புறம் 30+ ஆகும்போது சின்ன சின்ன கால் வலி கை வலி இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் 40 ஆகும்போது நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து லோன்ஸ், இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்டன்ஸ் நம்மளுக்குள்ளே வந்துடும். அப்புறம் 40+ அந்த மாதிரி ஏஜில் போகும்போது பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். பசங்களை படிக்க வைக்கணும், அந்த மாதிரி வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50+ வரும்போது தான் நம்ம யோசிப்போம், எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிப்போம். நம்ம இளமையில் வந்து நம்ம ஸ்லிம்மாக அழகாக இருந்திருப்போம், நம்மளோட ஒய்ஃபும் வந்து ஸ்லிம்மாக அழகாக இருந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் வந்து முதுமைகள் ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த 40+ ஸ்டார்ட் ஆகும்போது அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஆனால் அந்த அட்ராக்ஷனை கண்டிப்பாக விட்டுறவே கூடாதுங்க. ஒன்ஸ் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் உங்கள் ஒய்ஃப் ஆர்எல்ஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அட்ராக்ஷன் வந்து விட்டுறக்கூடாது. 2 பேரும் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழகாக இருக்க, சூப்பராக இருக்க, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கணும். இது எப்போ வரைக்கும்னா until you go into the mud, until you go into the coffin box. அது வரைக்குமே நம்மளோட மேரேஜ் லைஃப் வந்து கிரேஸ்ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இருந்து தாங்க ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நம்பி நம்ம இருக்கிறோம். இது 2 தாங்க இதோட கான்செப்டே. மேரேஜ் லைஃபோட கான்செப்டே இது தான். இதுலேயே வந்து நீங்கள் யார் இதில் வந்து 3rd பர்சன்ஸு வேறு யாருனா வருவாங்க, நிறைய வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் 2 பேரை வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டைனாசிட்டியே வந்து கட்டுறோன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்தீங்களாலே எல்லா இதுலேயும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் வயசானாலும் யங்காக இருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் 100 years வாழ்ந்த ஒரு மேரேஜ் கப்புல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வயசான மாதிரியே வந்து பேச மாட்டாங்க. அவங்க வயசானாலும் அந்த இப்போ தான் மேரேஜ் ஆன மாதிரி அவங்க ஜாலியாக பேசுவாங்க.
அப்படிதாங்க இருக்கணும் மேரேஜ் லைஃபு. நிறைய ஓல்டு கப்புள்ஸோட வீடியோ பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து மேரேஜ் லைஃப்க்கு உண்டான நிறைய ஆசைகள் வந்துடும். காலை பிடிச்சி விடுறது, ஓல்டு கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி விடுறது, கையை அமுக்கி விடுறது, அவங்க வந்து ஒருத்தவங்களை தாங்கி நடந்து போகிறது, நல்லா இருக்குங்க. அந்த எமோஷ்னல் டச் தாங்க ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் என் வாலிப நாட்கள்ல இருந்து கடைசி காலம் வரைக்கும் இது வந்து இருக்கணும் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பார்ட்னர்ஸ் 2 பேருமே உங்களோட எல்லாத்தையும் வந்து முழுமையாக அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்த சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும், ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணாலம் யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsyal. See you in next video. Until then, bye bye.